பாஸ்தா யாருக்குடா பாஸ்தா பிடிக்காது? ஆனாலும் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப போர் அடிக்கும். நம்மளால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமி பாஸ்தா செய்ய முடியாது அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைமாக இப்படி தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி சின்னதாக, பெருசாக இருந்தால் 3 தக்காளி போதும். இதை வதக்கி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதே பேன்லேயே அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், பெரிய மசாலாலாம் இல்லை இதுக்கு. இது வந்து பிளெண்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஸ்பைஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்புறம் சோயா சாஸு, கொஞ்சம் சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனோடனே என்கிட்ட சீஸ் இருந்துச்சு. அதனால் நான் சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டேன். இது ஆப்ஷனல் தான். நான் இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போகிறதுனால இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போகணும் வீட்டில். அதனால் இருக்கிற பாஸ்தா வந்து 2 வெரைட்டி இருந்துச்சு, ஸ்பைரலும் எல்போவும். ரெண்டையுமே நான் போட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சுருளை வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல க்ரீமியாக இருக்கும். இது நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆர்கானோ இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அங்கங்கே க்ரன்ச்சியாக வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வர வெள்ளை எள்ளு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு பொரியல், எந்த பொரியலாக இருந்தாலும் நாங்கள் இந்த செசாமி சேர்த்துக்கிறோம். ஹெல்தி தானே, அதனால் பிரச்சனை இல்லை. இதுவும் கோதுமை பாஸ்தா தான், மைதா கிடையாது. ஸோ இதுவும் ஹெல்தி தான். நீங்களும் உங்கள் வீட்டு சின்ன குட்டீஸ் பெரிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. டூடல்ஸ். நிஜமாவா?